முதலே சொல்லிட்டேன். மோட்சம் போகிறதுக்கு முக்தி அடைவதற்கு வழி, அந்த வழி கிருத்தயுகத்தில் ஒன்றும், திரேதாயுகத்தில் ஒன்றும், துவாபர யுகத்தில் ஒன்றும், கலியுகத்தில் ஒன்றும். அந்த வழியை பகவான் எளிமைப்படுத்திகிட்டே போகிறார். முதல் யுகத்தில் கஷ்டமான வழி, ஏன்னா உங்ககிட்ட கஷ்டப்படுறதுக்கு சக்தி இருக்கு, படுங்கிறார். ரெண்டாவது யுகத்தில் அதை விட எளியது, உனக்கும் சக்தி குறைஞ்சிடுத்து, நானும் குறைச்சுடுறேன். மூணாவது யுகத்தில் அதை விட எளியது, உனக்கு இன்னும் சக்தி குறைஞ்சிடுத்து, நான் இன்னும் குறையிறேன். நாலாவது யுகத்தில் ரொம்பவே எளியது, சக்தியே இல்லை உங்ககிட்ட, ஆனாலும் ஏற்றுக்கிறேன். இந்த நாளிலையும் சேர்த்த அடிப்படையில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்னால் ஒன்று மட்டும் வேணும். சக்தி குறையலாம், முயற்சி குறையலாம், அறிவு குறையலாம், எதுவும் குறையலாம், ஒன்று மட்டும் குறையக்கூடாது. என்னான்னு கொஞ்ச நாள் யோசிங்கோ, அப்புறம் சொல்கிறேன். ஏதோ ஒன்று குறைஞ்சா மட்டும் அவர் ஒத்துக்க மாட்டார். இது இத்தனையுமே சரி, ஆனால் அது மட்டும் இருக்கணும். எதுவாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இது 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 ஒருத்தர் பக்தின்னு சொல்லிட்டார். இப்போ இருக்கட்டும், பக்தியும் குறைஞ்சி போயிடுமே. கிருத்தயுகத்தில் இருந்த பக்தி இப்போ கலியுகத்தில் இருக்குமா? குறையும் இல்லையோ? குறையலாம். ஆனால் எது குறையக்கூடாது? இப்போ ஒருத்தர் அடைய வேணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையோ, மோட்சம் போகணுங்கிற ஆசை. அதான் ருச்சின்னு வடமொழியில் சொல்லுவா, தமிழில் ஆசைன்னு சொல்கிறோம். ஏன் பாருங்களேன், ஒருத்தர் நன்னா படித்து ஓஹோன்னு வேலை பார்க்குற சக்தி இருக்குது, அவர் ₹1,00,000 சம்பாதிக்கிறார். அடுத்தவர் அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் வேலை பார்க்க முடியாது, அவர்கிட்ட என்னெல்லாம் குறைஞ்சிரும்? வேலை பார்க்குறது குறையும், சக்தி குறையும், அறிவு குறையும். ஒன்று மட்டும் குறையாது, எனக்கும் ₹1,00,000 வேணும். அது மாறுமா? எத்தனை சக்தி குறைந்தாலும் எத்தனை குறைஞ்சாலும் 1,00,000 வேணுமோ இல்லையோ? படிக்காட்டா கூட 1,00,000 வேண்டான்னு யாருன்னு சொல்லப்படாடா? சாமி எனக்கே தெரியும், நான் குறைச்சலாக தான் படிச்சிருக்கேன், எனக்கு ₹5,000 கொடுங்க போகிறோன்னு யார் சொல்லுவா? எனக்கு தேவை அதே லட்சம். ஒன்னால் அதுக்கு தகுந்து உழைக்க முடியுமா? அதை தான் முடியாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன் சாமி. அது முடியாது, எனக்கு தேவை அந்த லட்சம் வேணும். அதே போல் எனக்கு வைகுந்தத்தை அடைஞ்சாகணும், அதற்குரிய சக்தி ஞானம் எதுவும் எங்கிட்ட கிடையாது. ஆனால் பகவன்னு நீ கண்டிப்பாக கொடு. இது வித்தியாசம். லௌகிகத்தில் ஆற்றல் இல்லாவிட்டால் அதே பயன் கிட்டாது, கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஆன்மீகத்தில் மட்டும் ஆற்றல் இல்லாவிட்டாலும் அதே பயன் கிட்டும். இது உலகத்துக்கும் ஆன்மாவுக்கும் வித்தியாசம். ஏன்னா இப்போ சம்பிரதாயம்னு வந்து நம் பரமாத்மா ஜீவாத்மா பக்தி மார்க்கம்னு பார்த்தால்தான் யாருக்கும் கிடைக்குங்கிறதே வரும். ஆனால் லோகத்தில் அது எங்கேயானு கிடைக்குமா?